ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து யூபிட் வந்து ஒரு 8 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து இப்போ வந்து அல்ட்ராவெர்ஸுங்கிற கான்செப்ட் பண்றோம். இதோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, அதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோ கீழே டேக் பண்றேன். ஓரலா சொல்றேன். 400 டேஸ் பிளான், அதாவது 1 இயர் 1 மந்த் 400 டேஸ் பிளானு. நம்ம 20,000 இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா மினிமம் 20,000 40,000 கிடைக்கும். 2x 2 மடங்கா கிடைக்கும். 40,000 பண்றோம்னா 80,000 கிடைக்கும். இதுவே வந்து நீங்க ஐடி போட்டு உங்களுக்கு கீழே ஒரு ஐடியா வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விடவே உங்களுக்கு 3 மடங்கா இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட்ல இப்ப யாரையாவது நம்ம ஜாயின் பண்ணி விடணும், இல்ல நம்ம வந்து புதுசா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எனக்கு கீழே சேர்றீங்கன்னா உங்க ஐடியை நான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பேன். அது எப்படி பண்றேன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டோர் ஆப்புக்குள்ள போயிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம வந்து சேஃப் பால்னு இருக்கும், அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். SAFAPAL சேஃப் பால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து சேஃப் பாலுக்கு SAFE வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் போடுங்க, அப்படி போட்டாதான் வரும். இந்த ஆப்பை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிருக்கிறங்காட்டி ஓப்பன் அப்படின்னு காட்டுது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஓப்பன் காட்டுது, அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பண்ண போறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கே இதுல வந்து நிறைய நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் 8 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது இன்வெஸ்ட் பண்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ங்கும் போது வந்து வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி கேக்குறீங்க. வாரண்டி கேரண்டி எல்லாம் நம்ம இது கொடுக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் போது எல்லாருமே அவங்களோட ரிஸ்க்ல தான் ஜாயின் பண்றோம். இந்த கம்பெனி வந்து 3 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுனைட்டி மெட்டா டோக்கன், அடுத்து யூபிட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராவெர்ஸ். இந்த கான்செப்ட் இப்ப டிசம்பர்ல தான் லான்ச் பண்ணாங்க. இப்ப சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 1 இயர்ல நீங்க கண்டிப்பா நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இதுல அப்படிதான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நானும் வந்து இதுல ஜாயின் பண்ணி பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. இப்ப வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, இப்ப ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். இல்ல புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுனால எப்படி பண்ணணுங்கிறதும் நான் சொல்றேன். நான் ஐடி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். நீங்க வந்து ஆப்பை வந்து எப்படி ஆப்ல இருந்து எப்படி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்க ஐடியை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உங்களோட போன்ல இப்ப நான் ஒரு சைடு இருக்கேன், நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க. நான் ஆன்லைன் மூலமா தான் ஐடி எடுக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்காக நான் வந்து எப்படி பண்ணுங்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேஃபால் ஆப்புக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோமா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஐடி போடுறதா இருந்தாலும் நீங்க வந்து உங்க ஐடியை வந்து லாகின் பண்ணி பாக்குறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல உங்க ஐடியை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கணும். பிளே ஸ்டோர்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நான் வந்து இப்ப ஆட் வேலட்னு போறேன். உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டேன். அதனால நீங்க உள்ள அந்த ஆப்ல உள்ள போகும்போதே எப்படி கேட்கும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்கும். கிரியேட்டிங் நியூ வேலட்டா, எக்ஸிஸ்டிங் வேலட்டா, அதாவது புதுசா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஐடியை ஓபன் பண்றீங்களா. நான் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ நீங்க வந்து ஐடியை தான் நீங்க வந்து ஓபன் பண்ண போறீங்க. அப்ப ஆட் எக்ஸிஸ்டிங் வேலட் தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப வந்து ஆட் எக்ஸிஸ்டிங் வேலட் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். நான் போட்டு கொடுத்த உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருப்பேன். அந்த ஐடியை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க. ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம். இப்ப புதுசா ஐடி கிரியேட் பண்றீங்க யாருக்காவது, இல்ல நீங்க என்னோட வீடியோ பார்த்து நீங்களே உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கிரியேட் நியூ வேலட் போகணும். ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷன். ரெண்டுக்குமே உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான் மாறும். கிரியேட்டிங் நியூ வேலட் போறோம் அப்படின்னாலும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் 1 2 3 4 5 6 மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங் வேலட்குள்ள போகும்போது உடனே இந்த பாஸ்வேர்டு கேட்காது. புது வேலட்குள்ள நம்ம புதுசா கிரியேட் பண்றவங்க போது இந்த மாதிரி கேட்கும். ஆட் எக்ஸிஸ்டிங் வேலட்குள்ள போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் போது நீங்க ஒரு இடையில கேட்கும், ஆனா கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் நியூ வேலட் கொடுத்துட்டேன்.
அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்னதா ஒரு 3 டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு 3 புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வேலட் ஆட் ஆனாலும் புள்ளி மாதிரி வரும். அந்த புள்ளியை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நோ பேக்கப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரெட் கலர்ல, அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி வரும், பேக்கப் மேனுவலி பேக்கப் கூகுள் டிரைவ் அப்படின்னு. நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பேக்கப் மேனுவலி. இந்த பேக்கப் மேனுவலியை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அதை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். அந்த 3 ஆப்ஷனையும் இப்படி டிக் பண்ணி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ள போயிடுறேன். இந்த மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து காட்டும் பேக்கப்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்க கண்டிப்பா உங்க போன்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஆனா கையோட நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து வேற ஒரு போன் வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இதை வந்து கையோட உட்கார்ந்து ஒரு டைரியில நீங்க எழுதி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களோட ஐடி வந்து காணாம போனா கூட ரெக்கவர் பண்றதுக்கான வழி. 12 வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 12 வேர்ட்ஸையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கணும். கையோட உட்காந்து ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்து அந்த 12 வேர்ட்ஸ் இருக்கும். கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்ன வேர்ட்ஸ் இருந்தது அப்படிங்கறத நீங்க கரெக்டா வந்து டச் பண்ணணும். ரெண்டாவது வேர்ட்ஸ்ல என்ன இருந்தது, இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 வேர்ட்ஸும் நீங்க வந்து கரெக்டா டச் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி வந்து கிரியேட் ஆகும். ஸோ கரெக்டா வந்து என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து கரெக்டா நீங்க டச் பண்ணி விடணும். இந்த இது வந்து வேற யாருக்காவது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஐடியை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ண முடியாது, உங்க ஐடியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாம போயிடும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது யாராவது வந்து இது யாரோட இதுலயுமே கிடைக்காம நீங்க வந்து சேஃபா வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபைன்னு கீழே ஒண்ணு கேட்கும். கீழே வந்து ப்ளூ கலர் பட்டன் வெரிஃபைன்னு கேட்கும். அந்த வெரிஃபையை நீங்க கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வெரிஃபையை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்டெப் வந்து நம்ம இதுல வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடிக்கு வந்து பேக்கப் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஐடியை போய் பார்த்தோம்னா பேக்கப் வந்து நோ பேக்கப்னு இருந்தது பாத்தீங்களா. இந்த இடத்துல வந்து அந்த அது வந்து காணாம போயிருச்சு பாத்தீங்களா. சோ அது வந்து காணாம போயிடுச்சு. இப்போ வந்து பேக்கப் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இனி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணணும். நம்ம வந்து இதுல வந்து நம்மளோட இத வந்து நம்மளோட காயினை வந்து நம்ம ஆட் பண்ணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் 1 by 1 சொல்றேன். நம்ம வந்து யூபிட் மூலியமா தான் அல்ட்ராவர்ஸ் இப்ப யூஸ் பண்றோம். இன்னொரு ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க வந்து சைடுல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க, செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கீழே வந்து ஆட் நெட்வொர்க்னு இருக்கு. இந்த நெட்வொர்க்கை நம்ம ஆட் பண்ணோம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட் மேனுவலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. நம்ம மேனுவலா பண்றோம். அதே அந்த ஆட் மேனுவலியே கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நெட்வொர்க் நேம், ஆர்பிசி யூஆர்எல், செயின் ஐடி, கரன்சி சிம்பிள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். அது அப்படியே நீங்க வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட் அப்படிங்கறது போட்டுட்டு ஆர்பிசி யூஆர்எல் என்னவோ அதையும் போடணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். நீங்க காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து இன்புட் செயின் ஐடி போடணும். இதெல்லாமே நான் காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். செயின் ஐடி வந்து பாத்தீங்கன்னா 902. அதுக்கப்புறம் கரன்சி சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்சிங்கிறது கேபிட்டல்ல போட்டுக்கோங்க. அடுத்து பிளாக் எக்ஸ்ப்ளோரருங்கிறது வந்து அது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதையும் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து ஆடுன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா the network has been added அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து பேக்கப் நம்ம வந்து கொடுத்துட்டோம், பேக்கப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆல்னு ஒரு பட்டன் இருக்கு. அதுல சின்னதா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி செலக்ட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த செலக்ட் நெட்வொர்க் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்வொர்க் அப்படிங்கறத இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பிளஸ் சிம்பிள்
இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பிளஸ் சிம்பிளை இப்படி கிளிக் பண்ணி விட்டோம்னா ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்க வந்தது பாத்தீங்களா, இப்ப ஆடட்னு அந்த மாதிரி வரணும். அது வந்துருச்சுன்னா நம்மளோட யூபிட் வந்து ஆட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து யூஎஸ்சி யூபிட்னு ஆட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானு. பாருங்க, இந்த இடத்துல வந்து யூபிட் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்ப அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா, யூஎஸ்சி யூபிட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து யூபிட்டோட கான்டாக்ட் அட்ரஸ் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஆளுங்கிற ஏரோ மார்க் பக்கத்துல 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளியை கிளிக் பண்ணோம்னா மேனேஜ் காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணணும். தான் அந்த மேனேஜ் காயின்ஸ்னு வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிளும் சர்ச் பட்டனும் இருக்கு. இந்த இடத்துல பிளஸ் சிம்பிளும் சர்ச் பட்டனும் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி விடணும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க்கு கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆட் கஸ்டம் டோக்கன் நெட்வொர்க்கு கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு வரும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நெட்வொர்க்குங்கிற இடத்துல நம்ம வந்து யூபிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணும். யூபிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா இந்த யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்னு வரும். இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் போடணும். அந்த அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்கை தருவேன். நீங்க அந்த லிங்கை இது பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கூட விடுவேன். நான் யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்வொர்க்கோட அட்ரஸ் கான்டாக்ட் அட்ரஸ். சரிங்களா, இந்த கான்டாக்ட் அட்ரஸ் இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நேம் யூபிட் காயின் வரணும், சிம்பிள் யூபிட்னு வரணும், டெசிமல்ஸ் 8ன்னு வரணும். இதெல்லாம் கரெக்டா வந்திருக்கா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆடட்னு வரணும். இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூபிட்டும் ஆட் ஆயிருக்கும், யூஎஸ்சி ஆட் ஆயிருக்கும். சரிங்களா, இது ரெண்டுமே ஆட் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராவர்ஸ். நம்ம என்ன யூஸ் பண்றோம், அல்ட்ராவர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அல்ட்ராவர்ஸை வந்து நம்ம வந்து இதுல ஆட் பண்ணும். நம்ம வந்து அல்ட்ராவர்ஸை ஆட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஆளுங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல மேனேஜ் காயின்ஸ்னு வரும். சாரி, அந்த ஆளுங்கிறதுக்கு பக்கத்துல 3 புள்ளியை கிளிக் பண்ணோம்னா மேனேஜ் காயின்ஸ் வரும். அந்த மேனேஜ் காயின்ஸ் கிளிக் பண்ணினோம்னா பிளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நெட்வொர்க்குங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா யூபிட் அப்படின்னு அடிக்கணும். யூபிட்னு அடிச்சு இந்த கான்டாக்ட் அட்ரஸ் வந்து வேற கான்டாக்ட் அட்ரஸ். இது வந்து அல்ட்ராவர்ஸோடது. ஏன்னா கீழே பாருங்க உங்களுக்கு அல்ட்ராவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அல்ட்ராவர்ஸ் யூவிசி 18 டெசிமல்ஸ் 18 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து உங்க ஐடியை நீங்க வந்து ஓபன் பண்ணும் அப்படின்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வேலெட்டுங்கிறத பிரஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா, வேலெட்டுங்கிறத பிரஸ் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி 0ங்கிறது இருக்கணும். இதை வச்சுட்டு தான் நீங்க பண்ணணும். இந்த கீழே இருக்கிற வேலெட்டு மார்க்கெட் இந்த மாதிரி வேற ஆப்ஷன்ல வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேலெட்டுங்கிறத டச் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோருங்கிறதுக்குள்ள வந்து போயிடணும். எக்ஸ்ப்ளோருக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோருக்குள்ள நம்ம போய்க்கலாம். எக்ஸ்ப்ளோருக்குள்ள போயிட்டு நாங்க இதுக்கும் வந்து நீங்க உங்க ஐடியை லாகின் பண்ற கீழே 3வது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து லிங்க் என்னன்னா அல்ட்ராவர்ஸ் யுனைட்டி மெட்டா ஐஓ அப்படிங்கறத லிங்க். அந்த லிங்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிருக்கணும்னா யூபிட் அப்படிங்கிற நெட்வொர்க்கை தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பாத்துக்கணும். இதா யூபிட் ஸ்மார்ட் செயினுங்கிற நம்ம நெட்வொர்க் அதை செலக்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் பக்கத்துல கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கோங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி விடணும். கிளிக் பண்ணி விட்டோம்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதுக்குள்ள உங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் கொடுத்துருப்பேன். அதை லாகின் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதான், இதுல வேற எந்த ஸ்டெப்புமே இல்லை. சோ இதை பண்ணினீங்க அப்படின்னா முடிஞ்சது. சரிங்களா, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க என்ன கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி கொடுப்பேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் ஆர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நான் ஐடி போட்டு கொடுத்தா நீங்க எப்படி உங்க மொபைல்ல வந்து இதை வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி ஓபன் பண்றதுங்கிறதுக்கான ஸ்டெப் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கும் இதே ஸ்டெப் தான். அப்புறம் உங்களோட ரெஃபரல் லிங்க்ல போய் அவங்களோட மெயில் ஐடி நேம் இதெல்லாம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்க இதுக்கு அடுத்து யாரோட ரெஃபரல் கீழே சேர்றீங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்க்ல உங்க பேரு மெயில் ஐடி எல்லாம்
சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது, அவங்க ஐடி கிரியேட் ஆயிரும். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க அடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். நான் ஐடி போட்டு கொடுக்குறவங்க அது பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை யூபிட் சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.